ஹலோ வெல்கம் பேக் டு சாரியா அண்ட் அயான் விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் மந்தி பார்க்க போகிறோம். சிக்கன் மந்தி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பண்ணாங்க. அது அந்த ரெசிப்பியை வந்து அப்படியே நான் பிடிச்சி போட்டிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். ஒரு 6-8 சிக்கன் குவார்ட்டர்ஸ் எடுத்துகிட்டு லெக் குவார்ட்டர்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை ஆகிடணும். அந்த சிக்கன் லெக்ஸ் வந்து ட்ரையாக இருக்கணும், தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 6 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் 1 to 2 hours நல்லா சோக் பண்ணிடணும். சோக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு வந்து. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் ட்ரை பண்ண வச்சோம் இல்லையா, அதுக்காக வந்து இந்த மந்தி மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 50 grams மந்தி மசாலா எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் 1 teaspoon கொரியாண்டர் பவுடர் போட்டுருங்க. அப்புறம் வந்து ஒரு சில்லி பவுடர் 1 ஸ்பூன்னு. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் சாட் மசாலா போடுங்க போதும். அது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய லெமன், இப்போ பெரிய லெமன்னா 1 லெமன் போடுங்க, சின்னதுன்னா 2 போடுங்க. நல்லா அந்த ஜூஸு பிழிஞ்சு அந்த லெமன்லேயும் போட்டுருங்க அதுலேயே. அதுக்கப்புறம் வந்து ஒரே 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் போடுங்க, ஒரே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் போடுங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு எண்ணெய் போடுங்க. 6-8 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பீஸாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேரினேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour இல்லைன்னா மேக்ஸிமம் 2 hours நல்லா அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அவனில் வைக்கும்போது பெர்ஃபெக்டாக வரும். அது வந்து டேஸ்ட் வந்து மேரினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மேரினேட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அது வந்து. அவனில் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சுட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு 400 degreeல கரெக்டாக ஒரு 1 hour செட் பண்ணிவிட்டு க்ளீனாக நீங்கள் டர்ன் பண்ண கூட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீனாக சூப்பராக குக் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ஆனியன்ஸை வந்து இந்த மாதிரி தின்னாக லைனாக கட் பண்ணி ஃப்ரைட் ஆனியன் பண்ணிடுங்க. அது வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த ரோஸ்ட் பண்ணிடணும். நம்ம அந்த பாதாம், முந்திரி, அப்புறம் அந்த ரைஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, திராட்சை, அதெல்லாம் வந்து நல்லா எடுத்து தனியாக வச்சுருங்க. அதெல்லாம் கார்னிஷிங்க்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இதில் அதே ஆயில், அந்த ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் ஒரு 6 to 8 ஸ்பூன் மறுபடியும் போட்டு அந்த ஆனியன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆனியனை கட் பண்ணி நல்லா தின்னாக ஸ்லைஸ் கட் பண்ணி அது கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மந்தி மசாலா, சில்லி பவுடரு, அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன்னு அதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டே இருக்கேன். மீன்வேல் வந்து அந்த மசாலா நம்ம பண்ணோம் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம 6 கப் ரைஸ் எடுத்திருந்தோம். 6 கப் ரைஸ்க்கு வந்து 11 cups ஆஃப் வாட்டர் போதும். 16 into 2 12 தேவையில்லை, 11 போதும். ஒரு கப்பு கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ரைஸ் வந்து சோக் ஆகிருக்கு இல்லையா, அதனால். அப்புறம் வந்து ஒரு 6 காஞ்ச எலுமிச்சைப்பழம், 6 dried lemons அதை எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு சைடு பை சைடாக நம்ம என்ன பண்ணலான்னா அது நல்லா பாயில் ஆகி வரட்டும் அந்த ஸ்டவ்வில் வச்சது. மீன்வைல் வந்து நம்ம வந்து இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அது வந்து நம்ம கார்னிஷிங்க்கு தேவைப்படும். அப்புறம் வந்து மந்தி சட்னி பண்ணணும் பின்னாடி, அதுவும் தேவைப்படும். அதனால் அதுக்கு சைட் பை சைட் கட் பண்ணிக்கலாம் அது பாயில் ஆகி வர வரைக்கும். பாருங்கள் எப்படி நல்லா சரியாக பாயில் ஆகி வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சோக் பண்ண ரைஸ் வந்து தண்ணியை வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிடணும். இதில் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ரைஸ் வந்து ஒரு 75% வெந்துடும். 75% வெந்த பிறகு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 75% வேகலைன்னா இன்னும் 2-3 நிமிஷம் வைங்க. 75% வெந்துருச்சு அப்படின்னா அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு தம் போட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு கரெக்டாக தம் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பெரிய வெயிட் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எல்லாம் கம்மியாக இருக்கும், தண்ணி கொஞ்சோண்டு தான் இருக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும். ரைஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 75% வெந்திருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து அந்த தண்ணி இவ்வளோன்னு இருக்கும்போது கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், தம் வச்சிடலாம். தம் வைக்கும்போது கரெக்டாக அந்த அலுமினியம் ஃபாயிலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அலுமினியம் ஃபாயில் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட வெளியில் வராத மாதிரி தம் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் வெயிட் வச்சுருங்க. ஸோ தட் அந்த இது மூவ் ஆகாத மாதிரி சிம்மில் இருக்கணும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் வந்து சிம்மில் இருக்கணும். இதுக்கும் டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் தம் இருந்தால் போதும். பர்ஃபெக்டாக வந்து 100% வெந்துடும் ரைஸ் வந்து.
பாருங்கள் செம்மையாக வெந்துருச்சு, ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சுட்டு இப்போ அவனில் எப்படி இருக்குது நம்ம சிக்கன் பார்க்கலாம். 1 hour முடிஞ்சிருச்சு. எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணதுனால எல்லாமே செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே கோடெலாம் போட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, நல்ல மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கு. அப்படியே அந்த மண்டியோட சட்டியில் அப்படியே மேலே எல்லாம் அடுக்கிட்டு இப்போ எப்படி கார்னிஷ் பண்ணுற வேண்டியதான். கார்னிஷ்க்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கொரியண்டர் லீவ்ஸு, க்ரீன் சில்லி, அப்புறம் மின்ட்டு, அப்புறம் பாதாம், முந்திரி, அப்புறம் ரைசன்ஸு, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மந்தி பெர்ஃபெக்டான மந்தி ரெடி, சிக்கன் மந்தி ரெடி. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மந்திக்கு தேவையானது மந்தியோட சட்னி சாஸ் சொல்லுவாங்க. அந்த சாஸ் தான் இம்பார்ட்டண்ட். அதுக்கு மேலே இப்படி ஃப்ரைட் ஆனியன்ஸும் போட்டுருங்க. இந்த சாஸுக்கு முக்கியமாக ஒரு கார்லிக் தேவை. கார்லிக் ஒரு 10-15, அப்புறம் தக்காளி ஒரு 4, இதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். அதில் இன்னும் இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணணுன்னா கியூமின்ஸ் பவுடர் போடணும். அதாவது சீரகத்தூள் போடணும். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், அப்புறம் முக்கியமாக லெமன் ஜூஸ். இதில் ஒரு பெரிய லெமன் மறுபடியும் கட் பண்ணி அந்த லெமன் ஜூஸை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த மந்தி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.